செய்து நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பண்ணி கேளுங்க. இன்றைக்கி நம்ம அதான் கேட்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. 64 போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நமக்கு காத்திருக்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தருக்கு காத்திருக்கணும். இப்போ இங்கே ஒரு தப்பு பண்ணுறாருப்பா தாவீது. அவன் அடி வாங்கின உடனே அந்த பெட்டி வேணாம், அந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் நல்லா வரும். இப்போ அதுதான் பார்ப்பீங்க. எப்போ அது படிங்கம்மா, தமிழில் படிங்க. வசனம் 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். போதும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு நியூஸ், இவன் வந்து பயத்துக்கு கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டான். பக்கத்தில் இருக்கிற வீடு அங்கே தான். இதை கொண்டு வந்தால் நான் எப்படி நான் ஆடி வாங்கிடுவேன், தான் ஆடி வாங்கிடுவேன் பயந்துட்டு கொண்டு போய் வச்சான். இந்த மாதிரி காரியங்கள் நிறைய காரியங்கள் நம்மளும் பண்ணுவோம். அவசரத்துக்கு எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிடுவோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பேய் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்து தலைமாட்டுகளில் வச்சுக்கோங்க. அது கிறிஸ்தவங்களுக்கு உள்ள வழக்கம். அது பைபிள் கையில் தலைமாட்டு வைங்க, ஒரு 4-5 பைபிள் எடுத்து வச்சுங்க. பிசாசு அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டான். அது பைபிள் எங்கே இருக்கணும்னு பார்ப்பான், உங்கள் உள்ளக்குள்ளே இருக்கணும். நீங்கள் கமாண்ட் பண்ணணும், அப்போ தான் பிசாசு பயப்படுவான். இப்போ ஆவி உலகம் வேறு மாதிரி இருக்கும். ஸ்பிரிட் வேர்ல்டு இஸ் டிஃப்ரெண்ட். இந்த வசனத்தின்படி பிசாசுக்கும் இந்த ஆர்டர் இங்கே தான் போகுது. அதனால் தேவனுடைய வசனத்தை நீங்கள் சொல்கிற வரைக்கும் பிசாசு பயப்படுவான். தேவனுடைய வசனத்தை மாட்டிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுட்டு இந்த கை அக்குள் கடியில் வச்சுட்டு போகிறது, நாங்கள் வசனத்தை தூக்கிட்டு போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் பிசாசு பயமுடுத்தாது. தலைமாட்டு கடியில் வச்சு படுத்துக்கிறது இல்லை, இதெல்லாம் வைங்க, நான் வேணான்னு சொல்ல. தலைமாட்டு கடியில் வச்சுட்டு பாடுங்க, நல்ல கனவு வருதான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கனவு கூட வராது. நீங்கள் சொல்கிறேன், வசனம் உள்ளே இருந்தால் தானே இது வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சில மாதிரி தவறான காரியங்களே நம்ம யோசனை பண்ணுறோம். இவர் என்ன பண்ணுறாரு, பெட்டியை கொண்டு போய் அடுத்தவங்க வீட்டில் வச்சுட்டார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார், இவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக அவனை ஆசீர்வதித்தார். உபேதேதம் ஆசீர்வதித்ததுனால அவன் பெரிய ஆளாயிட்டான். 3 மாதம் தான் இருந்துச்சு, 2 மாதமோ 3 மாதம் தான் இருந்துச்சு. அதை நினச்சி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதாவது 12வது வசனத்தை போட்டு, தேவனுடைய பெட்டிய நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா திடீர்னு அது எக்கச்சக்கமாக கண்ணு போடுது. ஆடு பெருசாக பெருக்க வந்துருச்சு, எல்லாத்துலேயும் பெருக்க வந்துருச்சு. பெரிய ஆசீர்வாதம். ஓபேதேதோம் கடாப்புன்னு இப்போ வந்து $10 பில்லியன் தான் அவருக்கு அன்றைக்கி சொத்து இருந்துச்சுன்னா திடீர்னு 100 மில்லியன் ஓனர் ஆகிட்டார். எப்படின்னா தேவனுடைய பெட்டி எங்கே போச்சு? உடன்படிக்கை. நல்ல கணிச்சுக்கோங்க, உடன்படிக்கை. நீங்கள் தேவனோட செய்த உடன்படிக்கை நல்லா இருந்துச்சுன்னா, சவுண்டாக இருந்துச்சுன்னா, நீங்களும் இப்படி தான் உயர்த்தப்படுவீங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணுன்னா அவசியமே கிடையாது. நம்ம தான் இஷ்டத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், நேற்று கூட இப்போ பார்த்துருந்தேன், IMF கிரேட் பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஒன்று எவன் கிரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய உடன்படிக்கைப்படி நீங்கள் செய்யணும். அதனால் நினச்சிக்கோங்க, உங்கள் சித்தப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய உடன்படிக்கை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. எவ்ரிதிங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த கவனன்ட் யூ மேட். கவனன்ட் என்ன இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க, இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அவர் ரத்தத்தை உங்கள் மேலே வாங்கிக்கிருக்கீங்க. 2வது என்ன பண்ணியிருக்கீங்க, அவரோட ஒரு தண்ணீரில் போய் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. தண்ணீரில் உடன்படிக்கை பண்ணாமல் ஏமாறக்கூடாது. நம்ம உடன்படிக்கை பண்ணி ஏன்னா வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு. அப்போ சும்மா போய் தண்ணி எடுத்து அது ஒரு சடங்குன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. இல்லை, அது ஒரு உடன்படிக்கை. ஞான ஸ்நானம்ன்றது ஞானம் உள்ளவர்கள் எடுக்கும் ஸ்நானம். சும்மா தண்ணி எடுத்து தலையில் தொலைச்சிடுறது இல்லை. அவர் யோர்தான் நதியில் போய் அதை எடுத்து செய்தார், இயேசுவே செய்தார். அப்போ அவர் ஒரு முறை காட்டு வச்சுட்டு போனார். தப்பாக எடுக்காதீங்க, உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. நான் சொல்லலைன்னா நான் மாட்டிக்குவேன். அதனால் முன்னத்தை சொல்லிடுறேன். இப்போ வந்து அவன் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர்.
இன்றைக்கி உடன்படிக்கை பெட்டி போய் அங்கே இருந்துச்சுன்னா அவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி உடன்படிக்கை பெட்டி கிடையாது, நீங்களே அவர் உடன்படிக்கையாக இருக்கிறீங்க, இயேசுவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ விதமாக ஆசீர்வதிக்கப்படணும் யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியாது, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம செயல் இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டா, பைபிள் இப்படி இருக்கிறது இப்படி வச்சுட்டா சரியாக போயிடும், இது மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹவு டு யூ ஆக்ட் ஆன் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? எப்படி நம்ம செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி செவி கொடுக்குறோம், இதுதான். நீங்கள் இப்படி வைக்கிறனாலையோ இப்படி வைக்கிறனாலையோ ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு, பெட்டி கிட்ட யாரும் வராதிங்கன்னாரு, ஆசாரியன் ஒன்று தான் வரணுன்ட்டு. அவன் தவற எடுத்தான், அதனால் அடி விழுந்துச்சு. அப்போ இவன் காட் லைக்ட் ஹிம், அதனால தான் அவரை அங்கேயே போட்டார், இல்லாட்டி வேறு மாதிரி வந்திருக்கணும் அது விளைவுகள்லாம். அதனால் கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களே சிரிச்சுக்கிறார், அதான் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏதோ இவன் பார்த்தோன்னே ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சுடா, அவனுக்கு போயிடுச்சு. நார்மல் மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா எல்லாமே போயிடுச்சு, ஆசீர்வாதம் எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ யாக்கோபு எப்படி தானே, யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டார், அண்ணனோட ஆசீர்வாதத்தை. ஐயோயோ எல்லா ஆசீர்வாதம் போச்சுன்னு சொல்லி தான் அவன் கொண்டு போட போகிறேன்னு சொன்னான். சரி, இங்கே பாருங்கள், மகிழ்ச்சியோட கொண்டு வந்தார். இப்போ வந்து என்னாச்சு, அங்கேருந்து ஓபேத் வீட்டிலேருந்து தான் இருக்கிற ஊருக்கு கொண்டு வரான். 3 மாதம் கண்டுக்கவே இல்லை, அதை பேசாமல் இருக்கிறான். 3 மாதத்தில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அவங்க வந்து எழுந்திரிச்சு வந்துட்டார், இவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்போ தமிழ் படிங்கம்மா. வசனம் 13. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து போதும். இப்போ இந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெட்டியை சுமக்கிறவர்கள் தான் சுமக்க வேண்டும், எல்லாரும் சுமந்துட முடியாது. அவர்கள் சுமக்கும் போது ஆசாரியர்கள் திருப்பி இவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏன் கர்த்தர் அங்கே அப்செட் ஆகுறாருன்னு சொல்லிட்டு, இப்போ சுமக்கிறவர்களை கூட்டிகிட்டு வரட்டான், ப்ராப்பர் ஆளுங்களை கூப்பிட்டு வரான், ஆசாரியில் கூப்பிட்டு வந்து சுமக்கிறான். சுமந்து உள்ளே வரான். அது தப்பு, பெட்டியில் கொண்டு ஆசரிப்பு கூடாத மாதிரி பண்ணி அங்கே தாவீது நகரத்தில் வைக்கிறான். அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காணிக்கை செலுத்துகிறான் ஆண்டவருக்கு, மகிமையும் கனத்தையும் செலுத்து. ஏன் காணிக்கை செலுத்தும் போது ஆஃபரிங், யுவர் ஆஃபரிங் திங் டு காட், சே காட் யூ ஓன் எவ்ரி திங், நீங்கள் தான் இதுக்கு எல்லாமே ஓனர். ஆனால் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கொடுத்துருக்கீர், இந்த உலகத்தில் நீங்கள் தான் ஓனர். அவர் பேர் அதோனாயின் பேர். அதனால் நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க, அனுபவிக்கிறோம், எல்லாமே அனுபவிக்கிறோம். ஆகவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி அவர்கள் ஆராதிக்கிறார்கள். குதித்து டான்ஸ் ஆடலாம் ஆடிட்டான் பின்னால். ஆனால் முறையாக டான்ஸ் ஆடுங்க, தெரியுதா? டான்ஸ் ஆடுங்க, நான் வேணான்னு சொல்ல. எல்லாமே இன்றைக்கி தாவீது இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று போட்டிருக்கு. ரோட்டில் நடனமாடுறதா சபைக்குள்ளே நடமாடுறதா? நம்ம நியாயமாக தொழுது கொள்கிறது நல்லது. சபைக்குள்ளே ஆடுறீங்களோ இது பண்ணுறீங்களோ ஞானம் ஆடுங்க. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது எந்த விஷயத்துலையும், அது மாதிரி நடந்துக்கோங்க. இப்போ என்னாச்சு, பின்னால் கர்த்தரை அவர் ஆசீர்வதித்து கறந்து செல்கிறான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவன் செய்தபடி ஒரு முறை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த முறையின்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது அந்த பெட்டி சேர்ந்த பிறகு அவனும் ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் இதை வாசிப்போம், ஆங்கிலத்தில் வாசிக்கல படிக்கணும். And it 2 Samuel 6th chapter 12th word. And it was told King David, saying, The Lord hath blessed the house of Obed-Edom and all that pertaineth unto him because of the. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார்.
இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வரோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.